திமுகவும் காங்கிரஸுக்கும் எதிரான ஒரு சூழல் அன்னைக்கு முஸ்லீம்கள் எடுத்தாங்க. அதனால் ஒரு இடம் கூட ரெண்டு கட்சியும் பெற முடியலை. அதாவது நாம் தமிழர் கட்சியை விட கூடுதல் வாக்கு எடுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்க, திரு அமித்ஷா அவர்களையும் திரு மோடி அவர்களையும் அடிக்கடி அழைத்து வர்றாங்க. பாஜக வேட்பாளர்கள் யாருமே முகந்தெரிந்த வேட்பாளர்கள் இல்லை. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. நிச்சயமாக பாஜக நோட்டாவுக்கு மேலே போகும். ஏன்னா திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் வந்துட்டு போனதுனால, அடிக்கடி வந்துட்டு போனதுனால. கேள்வி கடைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் மேற்பார்வையாளருமான திரு எஸ்.எம். இதாயத்துல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். திமுக காங்கிரஸ் ரெண்டு கட்சியிலையுமே திமுகவில் பார்த்திங்கன்னா 20க்கு மேலே இடங்கள் நிற்கிறாங்க. காங்கிரஸுக்கு 10 இடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே முஸ்லீம்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே. நல்ல கேள்வி. தமிழகத்தில் கூடிய பெரும்பாலான முஸ்லீம் கட்சியினுடைய தலைவர்கள், மனிதநேய மக்கள் கட்சி உள்பட அனைத்து தலைவர்களும் ஒரு கேட்ட கேள்வி தான். ரெண்டு கட்சிக்குள்ளும் உள்ள தலைவர்கள் கேட்டது. நானே எங்களுடைய தலைவர் செல்வப்பெருந்தகிடம் ஒரு ஈத் கெட் டுகெதர், அதாவது நம்முடைய நோன்பு திறப்பு விழாவில் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அகில இந்திய தலைமைக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். கடந்த முறை ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு தேனியில் கொடுக்காதனால காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த எதிர்ப்பை காண்பித்தார்கள். 2014 திமுகவும் காங்கிரஸுக்கும் எதிரான ஒரு சூழல் அன்னைக்கு முஸ்லீம்கள் எடுத்தாங்க. அதனால் ஒரு இடம் கூட ரெண்டு கட்சியும் பெற முடியலை. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரை கட்சி பதவிகளிலும் இடம் கொடுக்கல. 57 பொதுச் செயலாளர்கள் நியமித்தாங்க, ஒரு பொதுச் செயலாளர்கள் கொடுக்கல. அதே நேரத்தில் செயல் தலைவர்னு ஒன்று போட்டாங்க, அதில் ஒரு முஸ்லீம் கொடுக்கல. ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் 25 விழுக்காடு, 15 விழுக்காடு, 10 விழுக்காடுன்னு அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் பதவி கொடுக்குறாங்க. எல்லா மாநிலங்களிலும் உங்களுக்கு செயல் தலைவர் பதவி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் கொடுக்கல. 2000க்கு மேற்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்கள்லேயே ஒரே ஒரு சீட்டு தான் நீங்கள் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம்களை கட்சி பதவியிலையும் சரி, எம்எல்ஏன்னு வரும்போது கடந்த முறை தலைவர் மூப்பனார் இருக்கிற காலத்திலையும் அதற்கு பிறகும் 2 இடங்கள் குறைஞ்சபட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்திலையும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. கேரளாவிலையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறத நான் தலைவரை உட்கார வைத்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுடைய கட்சிக்காரர்கள் எனக்கு தான் இந்த கேள்வியை கேட்டுட்டேன். நாங்கள் அதை சரி செய்வோம்னு இன்று வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், இது நடந்ததெல்லாம் முந்தைய காலகட்டத்தில், இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அகில இந்திய தலைமையில் நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் இன்னி சரி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக இன்னொரு கட்சி நான் பேச முடியாது. ஆனால் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் பார்லிமெண்ட் சீட்டோ கேட்குறாங்க, சட்டமன்ற இடங்களில் குறைந்தபட்சமாக இருக்காங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. இருந்தாலும் பாஜக என்பது ஒரு உயிர் பிரச்சனை, இது ஒரு உடல் பிரச்சனை. உயிரா உடலா என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதற்கு அடிமை கட்சியாக இருந்து அவர்களுக்கு பிரச்சனை, அதாவது தமிழர்களுக்கு எதிராக இருந்த, நாட்டுக்கு எதிராக இருந்த அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடாது. இந்த முறை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்வப்பெருந்தகி சொல்கிறாரு, செலவுக்கே பணம் இல்லை, நாங்கள்லாம் தண்ணியை குடிச்சிட்டு தான் வேலை பார்க்குறோம் அப்படின்றாரு. ஏன் திமுக செலவு பண்ணாதா? காங்கிரஸோட தொகுதிகளுக்கும் சேர்த்து கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்களே. சுயமரியாதை, தன்மானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க செலவு பண்ணுவாங்க, நாங்களும் செலவு பண்ணுவோம். அவங்க பகுதியில் நாங்களும் செலவு பண்ணுவோம். எங்களுடைய தொண்டர்களும் வேலை செய்வாங்க. இது இன்றைய நிலைமை என்னன்னு சொன்னால், பாஜக காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியை முடக்கிவிட்டது. இதுதான் காரணம். எங்கள்கிட்ட நிதி இருந்துச்சு, அதை எதையோ ஒரு காரணம் சொல்லி தேர்தல் நிதியில் இன்கம் டேக்ஸ் கிடையாது,
ஆனால் அபராதம்னு ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்து எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய நிதிகளை முடக்கி இருக்கிறார்கள். இதுதான் இப்போ பிரச்சனை. அதான் ராகுல் காந்தி வந்தப்போ என்ன சொல்கிறாரு, தமிழக மக்கள் வந்து என் குடும்பமாக பார்க்குறேன் அப்படின்னும் சொல்கிறாரு. ஆனால் மோடி பார்த்திங்கன்னா வாரம் வந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாக வந்திருப்பார். இவர் ஒரே முறை தான் வந்திருக்காரு. அப்புறம் எப்படி அவருக்குள்ளே நெருக்கமாக எப்படி ஆவாங்க மக்கள்? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நான் ஒரு முறை சொன்னால் அது 100 முறை சொன்னேன்னு சொல்கிறது எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு முறை வருவதும் மோடி அவர்கள் 10 முறை வருவதும் ஒன்று. ஏன்னா எத்தனை முறை வந்தாலும் அவர்களுக்கு வாக்கு இல்லைன்னு நல்லாவே தெரியும். இப்போ அவங்க சீமான் கட்சியை விட அதிகமான வாக்குகளை எடுக்கணும், அதாவது நாம் தமிழர் கட்சியை விட கூடுதல் வாக்கு எடுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்க, திரு அமித்ஷா அவர்களையும் திரு மோடி அவர்களையும் அடிக்கடி அழைத்து வர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி இப்போ குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சியை விட கொஞ்சம் கூடுதலாக வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தொடர்ந்து விரோதமாக இருக்கக்கூடிய, ஆனால் பேருக்கு தமிழை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜகவை தமிழர்கள் இனம் கண்டு கொண்டதால் தான் தொடர்ந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து அத்வானி காலத்திலிருந்து மோடி அவர்கள் காலம் வரை புறக்கணித்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போவாவது அதிமுகவில் சேர்ந்தால் 4 சட்டமன்ற இடங்களை பெற்றாங்க, இல்லைன்னா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருந்த இடங்கள் ஒதுக்குறதில்ல, தொகுதி ஒதுக்குறதில்ல. தமிழ்நாட்டை தவிர மீது எல்லா ஸ்டேட்லேயுமே வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இப்போ ஜெயிச்சு மத்தியில் அதிக பெருவாரியான இடங்களை இந்தியா கூட்டணி பெற்றுச்சுன்னா பிரதமர் யார்? ஒரு பிரச்சனையும் இல்லை. 1977 யார் பிரதமர்னு சொல்ல, ஜனதா கட்சி எல்லாரும் ஜெயபிரகாஷ் நாராயணன் எடுத்து பார்த்தாங்க, மொராஜி தேசாய் வந்தார். 89 பிபி சிங்கை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலை. 96 வாஜ்பாயை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலை. 98 சொல்லலை, ஆனால் அவர் தான் நியமிச்சாங்க. 2004 சோனியா காந்தி தான் வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, எங்கள் தலைவி. நடந்தது என்ன? டாக்டர் மன்மோகன் சிங் வந்தார். டாக்டர் மன்மோகன் சிங்கை நாங்கள் பிரதமர்னு சொல்லலை, 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். பாஜக மாநிலங்களில் யார் முதல்வர்னே சொல்ல முடியாத ஒரு கட்சி. அப்படி இருக்கிறவங்க இந்த பேச்சை பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது பிறகு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் எப்போவுமே பிரதமராக வருவார். அது மோடியாக இருந்தாலும். நாளைக்கு பாராளுமன்றத்தில் அதிகமான இடங்களை வந்து எந்த கட்சி பெற்றாலும் கூட அந்த கட்சியில் இன்றைக்கி சொல்கிறவரை கூட அவங்க வேண்டாம்னு சொல்லலாம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த பத்திரத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர். அவர் தான் நியமிப்பார். ஒரு தலைவர் பெருந்தலைவராக இருந்தால் கூட போய் நீங்கள் பிரதமராக முடியாது, கட்சியுடைய தலைவராக இருக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் கட்சியுடைய தலைவராக இருந்தார், அவராக பிரதமராக வந்தார். யார் பிரதமராக வந்தார்? திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்தார்கள். இதுதானே உண்மை, உலகம் அறிந்த உண்மை. இது ஒரு, அதாவது ஆடத் தெரியாதவளுக்கு மேடை கோணல்னு சொன்னாலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது இல்லை. அது எப்படி சார்ட் அவுட் ஆகும்னு சொல்கிறீங்க? ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னல உங்களுக்கு. 1977 ஷார்ட் அவுட் ஆச்சு, 67 ஷார்ட் அவுட் ஆச்சு. காங்கிரஸ் தான். இந்திரா காந்தி நாங்கள் பிரதமர்னு சொல்லலையே, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர்னு சொல்லி எலெக்ஷன் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 கட்சி கூட்டணி இல்லைல்ல. அதுக்கு பின்னால் சொல்கிறேன், 77 எவ்வளோ கூட்டணி இருக்குது? காங்கிரஸ் தவிர எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. 89 காங்கிரஸ் தவிர எல்லாம் ஒரு பக்கத்தில் கூட்டணி இருந்துச்சு. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது எல்லா கட்சியும் இருந்தாங்க. 100 இடங்கள் தான் பெற்றார், 180 இடங்கள் தான் பெற்றார். அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து வாஜ்பாயை பிரதமராக்குறாங்க. அதுதானே உண்மை. அதே மாதிரி தானே காங்கிரஸ் முழுமையான வெற்றி பெறல 2004. எல்லா கட்சியும் சேர்ந்து டாக்டர் மன்மோகன் சிங்னு எழுதி கொடுத்தாங்க, மன்மோகன் சிங் பிரதமர் ஆகினாங்க. நாங்கள் பிரதமர் அறிவிக்கலையே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நான் எது கேட்குறேன்னா திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் சீட்டு வந்து குறைச்சிக்கிட்டாங்களே, காங்கிரஸ்க்கான சீட் வந்து குறைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க, மீதி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. அப்போ காங்கிரஸோட தனிப்பட்ட மெஜாரிட்டியே கம்மியாக. காங்கிரஸ் 300 இடங்களில் நிற்குது, முன்ன மாதிரி 400 இடங்களில் நிற்கலை, 450 நிற்கலை, 500 இடங்கல. ஆனால் காங்கிரஸ் 180 வாங்கும்போதும் 160 வாங்கும்போதும் பிரதமர் ஆனாங்களா இல்லையா? பாஜக ஆச்சா இல்லையா? அந்த கவலை நமக்கு தேவையில்லை.
அது ஜனநாயக முறைப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாகத்தான் பிரதமர் அறிவிக்கப்படுவார். யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே? காங்கிரஸ் எங்களுக்கு யாரா இருந்தாலும் ஓகே. யார் இருக்கக்கூடாது பிரதமராக இருக்கக்கூடாதுன்னா இந்தியாவுடைய மக்களும் இந்தியா கூட்டணி சொல்லுது மோடி இருக்கக்கூடாது. 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், இந்தியாவுடைய ஆன்மா அரசியல் சட்டம் ஜனநாயகம், அதை படுகொலை செய்திருக்கிறார்கள், அதனால இவங்க வரக்கூடாது அப்படின்னு தான் மோடி வரக்கூடாது. அண்ணாமலை வந்து கோவையில் போட்டிடுறாரு, அதே மாதிரி பாஜகவில் முக்கியமான வேட்பாளர்கள்லாம் போட்டிடுறாங்க. அது அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே வந்து அண்ணாமலை ஜெயிச்சிருவார்லாம் சொல்கிறாங்களே. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆளுநர் பதவியை விலக வச்சு ஒரு வேட்பாளர் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட வேட்பாளர்கள் கையில் இல்லை, முகந்தெரிந்த வேட்பாளர். பாஜக வேட்பாளர்கள் யாருமே முகந்தெரிந்த வேட்பாளர்கள் இல்லை. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் முந்தைய வரலாறு ஒரு நாளும் பாஜக வெற்றி பெற்றதில்லை கூட்டணி இல்லாமல். ஒன்று திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்காங்க அல்லது அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தனியாக அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றது இல்லை. அந்த வரலாறு தான் மீண்டும் இன்னைக்கு குற்றவாளிகள் இல்லாத காலங்களில் பாஜக ஒரு தேசிய கட்சின்னு வாக்களித்தவர்கள் கூட இப்போ எங்கு நோக்கினும் எங்கெங்கும் பார்த்தாலும் குற்றவாளிகள் தான் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி தலைவர்களும் குற்றமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூரில் தேர்தல் அதிகாரிகளை மிரட்டுறது, அதே மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் அதாவது நிருபர்களை செய்தியாளர்களை மிரட்டுவது, பொதுமக்களை மிரட்டுவது. நேற்று கூட பொதுமக்கள் ஏன் அநியாய ஜிஎஸ்டி போட்டீங்கிற அந்த ஒரு பெண்ணு கேட்டதுக்கு மிக மோசமான கேவலமான வார்த்தைகளில் பாஜகவினர் பேசினது. தமிழ்நாடு முழுக்கும் இன்றைக்கி நான் பல 100 கோடி ரூபாயை பாஜகவினர் கொண்டு போகும்போது பிடிக்கப்பட்டது. இன்றைக்கி 4 கோடி ரூபா முழுமையாக திரு நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கு அவங்களுக்கு ஆள் கிடைக்காதனால அவரை போய் அங்கே நிற்க வச்சுருக்காங்க. ஆக இதுதான் இன்றைக்கி பாஜகவுடைய நிலைமை. நிச்சயமாக பாஜக நோட்டாவுக்கு மேலே போகும். ஏன்னா திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் வந்துட்டு போனதுனால, அடிக்கடி வந்துட்டு போனதுனால வேணால் இருக்கலாமே ஒழிய சீமான் கட்சி அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அளவுக்கு அவங்க வருவாங்களா என்பது சந்தேகம். சரிங்க சார், எலெக்ஷன் நெருங்குது. அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த செய்திகள் வந்தால் நம்ம சந்திப்போம். நேரம் கொடுத்து நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.